பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நாம் தியானிக்க எடுத்துக்கொண்டிருக்கும் வசனம் சங்கீத புத்தகத்தில் இருந்து 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். நிறைய நேரங்களில் நாம் ஒரு அனாதையை போல ஃபீல் பண்ணலாம். நான் வாழ்க்கையில் தனிமரமாக இருக்கிறேன், எனக்காக என் பட்சத்தில் இருந்து பேசுகிறதுக்கோ என்னை பாதுகாக்கிறதுக்கோ யாரும் இல்லை அப்படி சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேனாக்கா, கேடகம் என்றால் என்ன அர்த்தம் என்பதை நாம் இந்த செய்தியில் புரிந்து கொள்ள போகிறோம். அது ஒரு பெரிய பாக்கியம். பாருங்க, ஆபிரகாமுக்கு கூட ஆண்டவர் இதை தான் சொன்னார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். நீங்கள் கவனிச்சிங்கனாக்கா, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன்னு சொல்லி. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து நான் உனக்கு ஒரு கேடகத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலை. மாறாக சங்கீதத்தில் என்ன வாசித்தோமோ அதே காரியம் இங்கேயும் சொல்லப்படுது, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். கேடகம்னா என்ன? இந்த பண்டைய காலத்துலலாம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு போகும்போது ஒரு கையில் கத்தியை எடுத்துக்கிட்டு இன்னொரு கையில் கேடகத்தை எடுத்துகிட்டு போவாங்க. அது ஒரு ஷீல்டு. கத்தியில் சண்டை போடுவாங்க. இந்த பக்கம் தங்களை நோக்கி வரக்கூடிய எல்லா குத்துக்களையும் வெட்டுக்களையும், ஈட்டி கத்தியினால் வெட்டப்படுகின்ற வெட்டுக்கள், அம்புகள், இதிலிருந்து தங்களை தற்காத்து கொள்ளும்படியாக இந்த கேடகத்தை வச்சு தங்களை பாதுகாத்து கொள்வார்கள். இது ஒரு டிஃபென்சிவ் வெப்பன். கத்தி ஒரு அஃபென்சிவ் வெப்பன், அதாவது தாக்கக்கூடிய ஆயுதம். கேடகம் என்பது தாக்கக்கூடிய ஆயுதம் கிடையாது, மாறாக அது தற்காக்கும் ஆயுதம், அது நம்மை பாதுகாக்கும் ஆயுதம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், நானே உனக்கு கேடகமா இருக்கிறேன் அப்படின்னாக்கா, அவர் தாக்கும் ஆயுதம் கிடையாது, அவர் நம்மை பாதுகாக்கும் தற்காக்கும் ஒரு ஆயுதம், டிஃபென்சிவ் வெப்பன். நிறைய பேர் ஆண்டவரை மிஸ்யூஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஆண்டவரை, இவனை நான் சபிக்கிறேன் ஆண்டவரை, இவனுக்கு வியாதி வரணும் ஆண்டவரை, இவன் நல்லா இருக்கக்கூடாது ஆண்டவரை அப்படின்னு சொல்லி அவரை வச்சு அவங்கள அழிக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, அவர் நமக்கு கேடகம், ஆனால் இது தற்காக்கும் ஆயுதம், தாக்கும் ஆயுதம் கிடையாது. நீங்கள் அவரை வச்சு மற்றவர்களை அழிக்கணும்னு நினைக்க முடியாது. மாறாக உங்களுடைய எதிரிகளை நீங்கள் அன்பு செய்யணும், அவர்களை மன்னிக்கணும், ஏசு ஆண்டவர் சொன்னது போல் அவர்களுக்காக ஜெபிக்கணும். ஆனால் கர்த்தர் என்ன செய்வார்? எதிரிகளை அழிக்க மாட்டார், மாறாக எதிரிகளிடத்திலிருந்து உன்னை பாதுகாத்து கொள்வேன் என்று சொல்லுகிறேன். நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், நான் உனக்கு ஒரு கேடகத்தை கொடுப்பேன்னு சொல்ல, நான் உனக்கு ஒரு கேடகமாக இருக்கிறேன். இந்த கேடகம் ஒரு யுத்த வீரன் சண்டைக்கு போயிட்டு கடைசியாக வரும்போது அந்த கேடகத்தை பார்த்தா தன் மேலே விழுந்திருக்க வேண்டிய அடிகள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ஈட்டி குத்தும் எவ்வளவு ஆழத்துக்கு போயிருக்குது, கத்தியில் வெட்டின வெட்டுக்கள் எவ்வளவு பதிந்திருக்கிறது, அம்புகள் எத்தனை எய்யப்பட்டிருக்கிறது, எத்தனை காயங்கள் அந்த கேடகத்தில் விழுந்திருக்குதுன்னு அப்படின்னு அந்த யுத்த வீரன் கடைசியாக பார்க்கும் போது தெரிஞ்சுக்கலாம், இதெல்லாம் என் மேலே பட்டிருக்க வேண்டிய அடி, என் மேலே பட்டிருக்க வேண்டிய வெட்டுக்கள், குத்துக்கள், நான் செத்து இருக்கணும், என் உடம்பெல்லாம் பாலமாக அறுபட்டு இருக்க வேண்டும். ஆனால் இவை எல்லாவற்றையும் இந்த கேடகம் தாங்கி கொண்டது என்பதை அவன் உணருவான். அப்போ தேவன் நமக்கு கேடகமாக இருக்கிறார் என்றால் நம் மேலே விழக்கூடிய எல்லா அடிகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று அர்த்தம். சிலுவையில் அதை தானே பார்க்குறோம். இயேசு ஆண்டவர் நம்முடைய கேடகம் அப்படின்னாக்கா, சிலுவையில் நாம் பட வேண்டிய அடிகள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்ம எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். இயேசு கிறிஸ்துவின் மீது
எல்லா அடிகளும் விழுந்தது. நம்முடைய பாவத்திற்கு உண்டான தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நாம தேவனுடைய கோபாக்கினையின் கீழே இல்லை, மாறாக தேவனுடைய கிருபையின் கீழே இருக்கிறோம். காரணம், இயேசு கிறிஸ்து நம் மேல விழ வேண்டிய எல்லா அடிகளையும் கேடகமாக இருந்து அவர் அதை தன் மீது ஏற்றுக்கொண்டார். உங்களுக்கு ஜோரா காத்தடிக்கும் போது தூசு வந்து விழும் கண்ணில். அதுக்காக தான் என்ன வச்சிருக்கிறார் ஆண்டவர்? இமைகளை வச்சிருக்கிறார். அது ஸ்பான்டேனியஸாக தானாகவே ஏதாவது இந்த கண்ணை பாதிக்கக்கூடிய விஷயம் அது வந்து விழுதுன்னாக்கா அது டக்குன்னு அது ஆட்டோமேட்டிக்காக மூடிடும். அது மாதிரி தான் கேடகம் கூட. கேடகம் அதை தாண்டி தான் நம்ம மேலே அடி விழணும். யுத்த வீரன் அதை உடம்பை ஒட்டின மாதிரி பிடிக்க மாட்டான், தூக்கி இங்கே பிடிப்பான். ஏன் தெரியுங்களா? அடித்தா இது மேலே அடிங்க, என் மேலே எதுவும் படக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை தொலைவா வச்சு தான் அதை தன்னை தற்காத்து கொள்ளுவான். தேவன் கூட அப்படிதான், நமக்கு முன்னாடி இருக்கிறார். அவரை தாண்டி தான் எது வேண்டுமானாலும் நம்மள விழணும். எப்படி கண்களில் தூசி விழாதபடிக்கு இமைகள் காத்து கொள்ளுமோ அதுபோல தேவன் நம்மை காத்து கொண்டிருக்கிறார். சகரியா 2:8 சொல்லுகிறது, அந்த வசனத்துடைய பிற்பகுதி, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு பாருங்க. இயேசு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், யோவான் 15ஆம் அதிகாரம் 18-23 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. இயேசு ஆண்டவர் என்னமா சொன்னாரு? உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நான் உங்களுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறேன் கேடகமா. யார் அடிச்சாலும் ஃபர்ஸ்ட் அடி உனக்கு இல்லை, எனக்கு தான். யாரும் உன்னை அவமானப்படுத்தினாலும் உனக்கு இல்லை அந்த அவமானம், ஃபர்ஸ்ட் எனக்கு தான். என் மேலதான் அந்த அடி விழும், என் மேலதான் அந்த அவமானம் விழும். யார் உன்னை பரிகாசம் செய்தாலும் சரி, தூக்கி எறிந்தாலும் சரி, உன்னை அசட்டை பண்ணினாலும் சரி, உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரி, அது உனக்கு இல்லை, ஃபர்ஸ்ட் எனக்கு தான் வருது. இந்த உலகம் உன்னை பகைத்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நோ தட். உங்களே இல்லை, அது என்னை பகைத்தது. முதலாவது நான் தான் உனக்கு முன்னாடி நிற்கிறேன். உன்னுடைய வேதனை, வலி எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். காரணம், ஃபர்ஸ்ட் நான் தான் உனக்காக அடி வாங்குறேன்னு சொன்னார். அது மாத்திரம் கிடையாது, 23ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, இந்த உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள் சொன்னவர் 23ஆம் வசனத்தில் சொல்றாரு, என்னை பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறானே. பாருங்க, நம்மை யாரெல்லாம் பகைக்கிறார்களோ அவர்கள் இயேசுவை பகைக்கிறார்கள். இயேசுவை யாரெல்லாம் பகைக்கிறார்களோ அவர்கள் பிதாவை பகைக்கிறார்கள். ஒரு செயின்டு ரியாக்ஷன் போயிட்டு இருக்கிறது நாம பார்க்க முடியுது. இந்த உலகத்தில் நாம அனாதைகள் இல்லை, கைவிடப்பட்டவர்கள் கிடையாது. நமக்காக தட்டி கேட்கக்கூடிய ஒருவர் இருக்கிறாரு, நமக்கு கேடகமாக இருக்கக்கூடியவர் ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம மேலே அடி விழாதபடிக்கு தடுத்து நிறுத்தக்கூடியவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். அங்கே பவுல் அப்போஸ்தலனை குறித்து வேதம் சொல்லுது. பவுல் அப்போஸ்தலன் மனமாற்றம் அடைவதற்கு முன்பதாக அவன் சவுல் என்று அறியப்படும் பொழுது நடந்த சம்பவங்கள். சவுலாக இருக்கும் போது அவன் என்ன செய்தானாக்கா, கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தி அவர்களை பிடிச்சு அடித்து கொன்று போடக்கூடிய ஒரு நபராக, சபையை உபத்திரப்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருந்தான். இப்படி கிறிஸ்தவர்களை எல்லாம் பிடித்து அவர்களை கொன்று போடும்படியான ஒரு உத்தரவை பிரதான ஆசாரியங்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டு தமஸ்குவை நோக்கி போகிறான். அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சபைகளை, கிறிஸ்தவர்களை உபத்திரப்படுத்தணும், அவங்கள அடித்து பிடிச்சு கைது செய்து அவர்களை கொன்று விட வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு கூட அவன் தமஸ்குவை நோக்கி பயணப்பட்டுட்டு இருக்கிறான். அவன் நினைச்சான், இந்த கிறிஸ்தவர்களை அடித்தாக்கா கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, அவங்கள கொண்டு போட்டால் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, அவங்கள எது வேண்டுமானாலும் செய்யலாம் சொல்லி அவனுடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் நடந்தது என்ன தெரியுங்களா? 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரையில் நான் வாசிக்கிறேன். அப்படி அவன் போயிட்டு இருக்கும் போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையில விழுந்தான். அப்போது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். திடீர்னு வானத்திலிருந்து ஒரு ஒளி பிரகாசிக்குது. அவனால தாங்க முடியல, கீழே விழுந்துட்டான். அதுல இருந்து ஒரு சத்தம், சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னோடு கூட பேசக்கூடிய ஒரு சத்தத்தை கேட்கிறான். அதற்கு அவன், ஆண்டவரே நீ யார் என்றான். ஆமென். நீங்க யாருன்னே தெரியலையே, இன்னும் வானத்துல இருந்து இறங்கி வந்துட்டு
என்னை ஏன் துன்பப்படுத்துறேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் யாருன்னே தெரியல, நான் எப்போ உங்களை துன்பப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி. அப்போ பதில் வருது, அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்றார். ஆமென். இயேசு ஆண்டவர் தான் அவனுக்கு காட்சி கொடுத்தாரு. இயேசு ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துற? அவன் சொல்றான், நான் எங்க உங்களை துன்பப்படுத்தினேன்? ஆக்சுவலா பவுல் அப்போஸ்தலன் இயேசுவை துன்பப்படுத்தவில்லை, மாறாக அவருடைய ஜனத்தை, அவருடைய பிள்ளைகளை தான் அவன் துன்பப்படுத்தினான். ஆனா இயேசு ஆண்டவர் சொல்றாரு, நீ என் ஜனத்தை துன்பப்படுத்தல, அவங்களுக்கு என்னென்னலாம் நீ செய்தையோ அது எனக்கே செய்த. அதனாலதான் அவர் என்ன சொல்றாருனாக்கா, என்னுடைய ஜனத்தை ஏன் நீ துன்பப்படுத்துறன்னு சொல்லல, என்னை ஏன் துன்பப்படுத்துற? நீ என்னென்ன செய்கிற அதெல்லாம் எனக்கு செய்கிற, எனக்கு நான் அவர்களுடைய கேடகம். நீ அடிக்கிற அடி எல்லாம் என் மேலே தான் ஃபர்ஸ்ட் விழுது. இந்த உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்பதாக என்னை பகைத்தது, என்னை பகைக்கிறவன் என்னுடைய பிதாவையும் பகைக்கிறான் என்று இயேசு ஆண்டவர் சொன்னார். நமக்கு தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அவர் தாக்கும் ஆயுதம் கிடையாது, மறுபடியும் சொல்லுகிறேன், அவர் நம்மை தற்காக்கும் ஆயுதம். சவுலுக்கு மனமாற்றத்தை கொடுத்தாரு, பவுலாக மாறின. யார் கிறிஸ்தவர்களுடைய உயிரை எடுக்கணும்னு சொல்லி கிரமா பயணப்பட்டானோ அதே நபர் இயேசுவுக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய நபராக மாறி போனான், மனமாற்றத்தை கொடுத்தார். இன்றைக்கு அதே காரியத்தை உனக்கும் செய்வார். இந்த உலகத்தில் உன்னை நெருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம், உன்னை எதிர்க்கக்கூடிய நபர்கள் இருக்கலாம், உனக்காக பேசவோ வேலை ஸ்தலத்தில் உன்னை பாதுகாக்கவோ ஆள் இல்லாமல் இருக்கலாம், நீ வாழ்கின்ற இடங்கள்ல உனக்கு போராட்டம் இருக்கலாம், உனக்கு எதிரான வழக்குகள் இருக்கலாம், யார் என்னை காப்பாற்ற போறாங்கன்னு சொல்லி நீ தவிக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வசனம் உனக்கு நேராக வருகிறது. அவர் சொல்ற, நானே உனக்கு கேடகம், உனக்கு முன்னாடி நிற்கிறேன், கவலைப்படாது, என்னை தாண்டி தான் எல்லாம் வரணும், நான் உனக்கு துணை நிற்பேன். தட்டி கேட்பாரு, உன் வேலை ஸ்தலத்துல தட்டி கேட்பாரு, என் பிள்ளையை ஏன் நீ நெருக்கிற? சவுல் கிட்ட பேசின மாதிரி பேசுவாரு, மனமாற்றத்தை கொடுப்பாரு. உன்னை எதிர்க்கின்ற நபர்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்து, யார் உன் சந்தோஷத்தை பறித்தார்களோ அவர்கள் மூலமாகவே உன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை மீண்டும் கொண்டு வருவாரு. நீ இருக்கின்ற குடும்பத்தில் அதை செய்வாரு. என் மகளை ஏன் நீ வாழ விடாம பண்றன்னு சொல்லி கேள்வி கேட்பாரு, சம்பந்தப்பட்ட நபர்களை விசாரிப்பாரு, அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுப்பார். இன்றைக்கு விசுவாசியுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்காக யுத்தம் செய்யக்கூடியவர், உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். நீங்கள் படுகின்ற வேதனைகள் எல்லாம் அவர் அனுபவித்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய வேதனை என்னன்னு அவருக்கு நல்லாவே தெரியும், உங்களை கைவிட மாட்டார். ஜெபம் செய்யலாமா? தேங்க்யூ லார்ட். அப்பா, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. நீர் எங்களுக்கு துணையாக இருக்கிறீர், எங்களுக்கு கேடகமாக இருக்கிறீர்ப்பா. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் எங்களுடைய வேதனைகளையும் நாங்கள் போகின்ற பாதைகளையும் அறிந்திருக்கிறேன். எங்களுக்கு எதிராக வரக்கூடிய எல்லா சூழ்ச்சிகளையும் எதிர்ப்புகளையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரப்பா, அந்த நபர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், அவளுக்கு மனமாற்றத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சாமி. தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரப்பா, இன்றைக்கும் இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் என்னை எங்கள் ஆற்றி தேற்றுங்கப்பா. அவர்கள் அநாதைகள் அல்ல ஆண்டவரே, இதோ நான் உன்னோடு கூட இருக்கிற உலகத்தின் முடிவு பறிந்த சகல நாட்களிலும் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன் என்று சொன்னீர்கள். தனிமையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதிங்க சாமி. அவர்களுக்கு வீடு வாசல் உறவுகளை ஏற்படுத்துங்கப்பா. அவர்கள் வாழ என்னென்ன தேவையோ எல்லா வசதிகளையும் ஏற்படுத்துங்க சாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். பிரியமானவர்களே, என்னுடைய யூடியூப் ஃப்ரெட்ரிக் சில்வஸ்டர்ன்ற பேரில் இருக்குது, அது நிறைய செய்தி இருக்குது, நீங்கள் போய் கேட்கலாம். என்னுடைய மாதாந்திர கூட்டங்கள் ஒவ்வொரு மாதமும் 3வது 4வது ஞாயிற்றுக்கிழமைகளில் பச்சை பெண் கல்லூரியில் எதிரில் இருக்கக்கூடிய சென்ட் ஜார்ஜ் ஸ்கூலில் 1 மணிக்கு மேலே மதியம் நடக்குது. ஒருவேளை நீங்கள் சென்னையில் இருந்தாக்கா தயவு செய்து வந்து கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ. கிறிஸ்து ஆறுதலின் தேவன் ஊழியங்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இயேசுவினுடைய நற்செய்தியை அநேகருக்கு அறிவிக்கும் பணியில் இருந்து வருகிறது. நீங்களும் எங்கள் மாதாந்திர கூட்டங்களுக்கு வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றோம். ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஆறுதலையும் ஆத்ம ரட்சிப்பையும் அநேகருக்கு பகிர்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.